அது வா கான்ட்ராக்ட் வர்றா திரையில் கதை சொல்ல விமர்சனம் அல்ல இது ஒரு சினிமா பயணம் கண்ட திறப்பால் அவர் மனதில் கலைஞன் ஹேமகாஸ் இந்திய எபிசோட்ல ஸ்ரீ செந்தில் டைரக்ஷன்ல பரத் நடிப்பில் வெளிவந்த காளிதாஸ் 2 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 500 வீடு இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு செக்ரட்டரியா இருக்கிறவங்க தான் சங்கீதா. நியூஇயருக்கு முதல் நாள் அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில அபர்ணதியோட 3 வயசு பொண்ணு காணாம போயிடுறாங்க. இதனால ஏசி பவானிஸ்ரீ தலைமையில இன்ஸ்பெக்டர் பரதன் டீம் அந்த அப்பார்ட்மெண்ட்ல வந்து விசாரிக்கிறாங்க. மொத்த டவுட்டும் அங்கே பேச்சுலரா கூடியிருக்கிற ஜூனியர் லேயர் அஜய் கார்த்தி மேல வருது. அஜய் கார்த்தியோட சீனியர் லேயர் பிரகாஷ்ராஜ் அவரை கேஸே இல்லாம அவரை வெளியே கொண்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியும் நிறைய கொலை நடக்குது. இந்த கொலைகள்லாம் அஜய் கார்த்தி தான் செய்யறாரா, உண்மையான குற்றவாளியா பரத் கண்டுபிடிச்சாரா இல்லையான்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, 2019 காளிதாஸ்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த படத்தோட செகண்ட் பார்ட் தான் இந்த படம். ஆனா அந்த பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல பரத் கேரக்டரை தவிர. இதுக்கு இந்த காளிதாஸ் 2 பேர் வச்சாங்கன்னே தெரியல, புது படமாவே எடுத்துருக்கலாம். ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தான், ஆனா அதுக்காக எவ்வளவு ஸ்லோவா எடுக்கக்கூடாது. கிளைமேக்ஸை தவிர மற்ற எல்லா சீன்ஸும் நம்ம ஈஸியா ஜட்ஜ் பண்ற மாதிரி தான் இருக்கு. பரத்தும் சரி பவானிஸ்ரீயும் சரி ஏதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க பார்த்தா எதுவுமே கண்டுபிடிக்கல. சங்கீதா கேரக்டர் தவிர இவங்க எந்த கேரக்டருமே இவங்க ஸ்ட்ராங்கா எழுதல. அதனால படம் பார்க்கும்போது இப்ப யாரை ஃபாலோ பண்றதுனே நமக்கு தெரியல. எவ்வளவு காலத்துக்கு தான் இந்த சின்ன குழந்தையை கடத்தி கொள்ற சைக்கோ கதையை பார்க்க போறோம்னு தெரியல. கிளைமேக்ஸ் முன்னாடி வர அந்த ½ hour ரைட்டிங் சூப்பரா இருந்துச்சு. ஆனா அந்த கிளைமேக்ஸ்க்காக மொத்த படத்தையும் சகிச்சுக்கணும், அதுதான் பிரச்சனையே. இந்த படத்துக்கு 3rd பார்ட் வரை லீட் கொடுத்துருக்காங்க. எல்லா குற்றத்துக்கும் சட்டப்படி ஏதோ ஒரு தண்டனை இருக்கு. காளிதாஸ் கேரக்டர்ல பரத் நடிச்சிருக்காரு. படத்தோட மெயின் கேரக்டரே இவர் தான். ஆனா அந்த கேரக்டரே ரொம்ப வீக்கா எழுதிருக்காங்க. போன பாட்டிலேயாவது ஏதாவது வேலை பார்த்தாரு, இந்த பாட்டுல சும்மா வேடிக்கை தான் பாக்குறாரு. பவானி ஸ்ரீயோட கேரக்டர் ஸ்கெட்ச் ரொம்ப எரிச்சலா இருக்கு. சரி அவங்க பேச்சுலயா தான் வீச்சு இருக்கு, சரி செயலையாச்சும் இருக்குன்னு பார்த்தா அதுவும் இல்ல. அவங்களுமே எதையும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, சும்மா தான் வந்து போறாங்க. சங்கீதா தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் தான் வெயிட்டா இருந்துச்சு. கடைசி ஒரு ½ hour பிச்சு உதறிட்டாங்க. அஜய் கார்த்தியோட கேரக்டருமே சரியா எழுதல. ஆனா அந்த கேரக்டர் தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஒருவேளை ப்ரொடியூசரோட பையனால ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருக்காங்க போல. அபர்ணதி ஆனந்த் கிஷோர்லாம் வேஸ்ட் பண்ணிருக்காங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு சீன்ல வந்தாலும் தரமா நடிச்சுட்டு போயிட்டாரு. அதே நேரம் ஒரு சில குற்றங்களுக்கான தண்டனை மற்றவங்களால நமக்கு கிடைக்கிறது இல்லை. சுரேஷ் பாலோட சினிமாட்டோகிராஃபி தான் அந்த படத்துக்கு மைனஸ்னு சொல்லலாம். தேவையில்லாத கேமரா மூமெண்ட்ஸ், ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல எதுக்கு டில்ட் பண்ணி கேமரா எடுத்தாருன்னே தெரியல. வீட்டு ஜன்னலுக்கு வெளியே ஒரு ஃப்ரேம் வைக்கும் போது ஏதோ ஒரு கேரக்டர் எட்டி பாக்குற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. சாம் சிஎஸ் மியூசிக்ல ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டு மனசுல நிக்கல. படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து படம் முடிகிற வரைக்கும் மியூசிக் மட்டும் தான் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. நான் சொல்றது காதுல. புவன் ஸ்ரீனிவாசன் எடிட்டிங்ல கிறிஸ்பா கட் பண்ணியிருந்தாலும் கிளைமேக்ஸ் வரைக்கும் லேக் அடிக்குது. கிளைமேக்ஸ் வந்தாலுமே படம் முடிய மாட்டேது, லென்த்தியா கட் பண்ணி வச்சிருக்காரு. ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் கூட சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஜெனரல் எடுத்திருந்தாங்க. இந்த பார்ட் கிரைம் த்ரில்லர் ஜெனரல் எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ் வரைக்குமே அந்த ஃபீல் கொடுக்கவே இல்லை. ஆனா கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. கடைசி ½ hourக்காக மொத்த படத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு, அதுதான் பிரச்சனையே. அதெல்லாம் தேவையில்லைங்க. ஹூ டன் இட் சீரீஸ்ல இந்த படத்தை நான் பார்ப்பேன்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 2.5 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். திஸ் இஸ் கான்காட் அண்ட் யூ ஆர் வாட்சிங் சினிமா வித் கான்காட். பரத் இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நல்ல ஸ்கிரிப்டுக்காக வெயிட் பண்ணுவாருன்னு தெரியல. வரும், கம்பேக் கொடுப்பார், நம்புவோம். சினிமா உலகம், கலர் உலகம், ஒவ்வொரு சீனுக்கும் நேர்மையான விமர்சனம். ஸ்பாய்லர் இல்ல, டென்ஷன் இல்ல, கான்காட் ரிவ்யூ ஸ்பாய்லர் இல்ல. புதிய ஹீரோ, பழைய லெஜெண்டர், எல்லாரும் கான்காட் ரேட்டிங் பாருங்க. போங்க மக்காஸ் ட்ரெண்ட் பண்ணுங்க. சினிமா வித் கான்காட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.